டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் டிஏஎஃப் அகாடமில இருந்து நமக்கு வந்து தமிழ்ல வந்து தமிழ் இலக்கணத்துக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக்கா தனியா ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. விலை வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய். பக்கங்களும் ஒரு 500 இருந்து 550 பக்கங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆஸ் யூசுவல் டிஏஎஃப் ஓட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக்கா திரும்பவும் வந்திருக்கு. சரிங்களா, ஒவ்வொரு புத்தகமும் இவங்களோடது பெஸ்ட் புக்கா இருக்கு. ஏதேதோ சோர்சஸ்ல நம்ம ஏதேதோ கஷ்டப்பட்டு தொலாவறதுக்கு ஒரே புத்தகமா அழகா எப்பவும் போல கொடுத்திருக்காங்க தமிழ் இலக்கணத்துக்கும். சரிங்களா, இது வரைக்கும் வந்து எல்லா புத்தகங்களும் சிறப்பாகவே இருந்தது, இந்த புத்தகமும் சிறப்பாகவே இருக்கு. ஸோ இதோட இண்டெக்ஸ் பேஜ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாத்துங்க. ஆஸ் யூசுவல் எப்பவும் போல முதல் சில பக்கங்கள் 8 பக்கமோ 16 பக்கமோ வந்து உங்களுக்கு வந்து கலர் பேஜஸ்ல கலர் பிரிண்ட்ல கொடுத்துறாங்க. ஸோ இண்டெக்ஸ் பேஜ் பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட வடிவமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாயிடும். ஸோ வடிவமைப்பு எப்படி பாத்தீங்க அப்படின்னா பகுதி 1 பகுதி 2ன்னு பேசிக்கா பிரிச்சிருக்காங்க. ஸோ பகுதி 1ல வந்து அடிப்படை இலக்கணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிடுறாங்க. சரிங்களா, இதுதான் பகுதி 1 இங்க ஆரம்பிக்குது. அதுல முதல் தலைப்பு இலக்கணம், இரண்டாம் தலைப்பு எழுத்து இலக்கணம், அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு 9 தலைப்பா பிரிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாம் பேஸ்ட்ல ஒரு சில விஷயங்களை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பகுதி 2. சரிங்களா, முதல் பகுதியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 277 பக்கங்கள் வருது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பகுதி 2 அது வந்து ஒரு 262 பக்கங்கள் இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கு இந்த புத்தகம். ஸோ இதை நீங்க கொஸ்டின் இண்டெக்ஸ் பேஜ் இன்னும் ஒரு முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாகும். ஸோ பகுதி 1 இலக்கணம் ஆரம்பிச்சது அப்படின்னா முதல்ல வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ட், அந்த விளக்கங்கள்லாம் அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துறாங்க. அதன் பிறகு தகவல்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இதுவரை கேட்கப்பட்ட வினாக்கள், அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து இதுவரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் தொகுத்து கொடுத்துறாங்க. சரிங்களா, அதே போல அடுத்தது நம்ம வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டோம் இல்லையா, அதை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பயிற்சி வினாக்கள் கொஞ்சம் கொடுத்துறாங்க. கீயும் உங்களுக்கு இருக்கும், ஆன்சரோட தான் இருக்கும். சரிங்களா, நிறைய மாணவர்கள் டவுட் வந்துருது, கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே ஆன்சர் கொடுத்துருப்பாங்களான்னு. எந்த ஒரு மெட்டீரியலும் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வராது, அதை நீங்க அவசியம் புரிஞ்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த 9 தலைப்புகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகுதி 1ல 10வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 9 தலைப்புகள் இல்லாம புக்ல டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில மிஸ்லேனியஸ் பார்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ்லேனியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க. சரிங்களா, 11வது வந்து பாத்தீங்கன்னா மதிப்பீடு செய்தல் மற்றும் மொழித்திறன் பயிற்சி, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50-55 பக்கங்கள் கொடுத்துறாங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதேதான். சரிங்களா, இது வந்து பழைய புத்தகம் புதிய புத்தகம் ரெண்டையுமே 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் தொகுத்து கொஸ்டின்ஸ் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கையும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுறாங்க. அடுத்தது பகுதி 2, இதுல வந்து மற்ற எல்லா டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து இலக்கணம் சார்ந்த எல்லா டாபிக்ஸையும் நீட்டா, இது வந்து இன்னொரு புக்கு மாதிரி, இது ஒரு 262 பக்கங்களுக்கு இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த புத்தகத்தை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க டிஏஎஃப் அகாடமில. சரிங்களா, எஸ். ஸோ இந்த புத்தகம் வேணும்னா நீங்க என்ன செய்யணும், ஆஸ் யூசுவல் டிஏஎஃப் இலக்கணம் புத்தகம் வேணும், அந்த இன்ஸ்டியூட் நேம் மென்ஷன் பண்ணி அந்த புத்தகத்தோட பேரை மென்ஷன் பண்ணும். எல்லா புத்தகங்களுக்கும் நம்ம இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா, இது வந்து இலக்கணம் அப்படிங்கறனால நம்ம தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு சொல்ல வேண்டியதில்லை. இந்த புத்தகம் நீங்க அப்படி இந்த புத்தகம் வேணும்னு கரெக்டா மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த புத்தகத்தை பெறுவதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா, அதை முழுமையா ஒரு முறை பார்த்துட்டீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு புத்தகம் வந்து சேர்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது. சரிங்களா, அதனால தயவு செஞ்சு முழுமையா அதெல்லாம் கேட்டுருங்க. அப்புறம் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் கால், வீடியோ கால், மிஸ்டு கால் வரதை 100% தவிர்த்துடுங்க. சரிங்களா, அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆடியோ ஒன்று அனுப்புவோம், இந்த புத்தகம் தான் வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆடியோ அனுப்புவோம். அதை நீங்க முழுமையா கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மட்டும் டைரக்டா போன் கால் பண்ணி, அதே நம்பருக்கு டைரக்ட் போன் கால் பண்ணி அப்ப மட்டும் தான் பண்ணணும். முதல்ல எடுத்தோடனே பண்ணிடாதீங்க. சரிங்களா, முதல்ல எடுத்தோடனே பண்ணினீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் தான் பண்ண சொல்லுவோம். சரிங்களா, வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். அதை நீங்க பார்க்காம திரும்பவும் கூப்பிட்டீங்கன்னா கேட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆடியோ கேட்டவங்க என்ன கேள்விகள் கேட்பீங்க, கேட்காதவங்க என்ன கேள்விகள் கேட்பீங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய விவரங்கள் சார்ந்தே நீங்க கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பதில் தான் வரும். அதனால உங்களுக்கும் நேர விரையும், எங்களுக்கும் நேர விரையும். சரிங்களா, நம்ம வந்து நிறைய மாணவர்களுக்கு புத்தகங்கள் அனுப்ப வேண்டி இருக்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு நேரத்தை சேமிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சேமிச்சு உங்களுக்கு வந்து புத்தகங்களை விரைவாக அனுப்புறதுல நாங்க ஒரு சர்வீஸா ஒரு கமிட்டடா இருக்கோம். சரிங்களா, அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். அதனால கால் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடணும். நாங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ப்ராசஸ். நிறைய மாணவர்களுக்கு வந்து இவ்வளவு டீடைல்டா ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸ் வந்து ஆன்லைன்ல எங்க இல்லைங்கிற அளவுக்குலாம் நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு அது மகிழ்ச்சி தான். சரிங்களா, எஸ். இந்த புத்தகம் வேணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டிஏஎஃப் இலக்கண புத்தகம் வேணும்ட்டு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே போயிட்டு இருக்கு. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல புத்தகத்தில் சந்திப்போம். நன்றி.